அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வரகாத்துஹு. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அன்பான சகோதர சகோதரிகளே, எல்லாம் வல்ல அல்லாஹுவின் நல்லடியார்களே, நாம் இன்று காணவிருக்கும் தலைப்பு ரகசியத்தை பாதுகாத்த பாத்திமா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் இறப்பு நெருங்கிக் கொண்டிருந்த போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் துணைவியர்களான எங்களில் ஒருவர் கூட விடுபடாமல் நாங்கள் அனைவரும் அவர்கள் அருகில் இருந்து கொண்டிருந்தோம். அப்போது நபி அவர்களின் புதல்வியார் பாத்திமா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் நடந்து வந்தார்கள். அல்லாஹ்வின் மீதானையாக அவரின் நடை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் நடைக்கு ஒத்ததாகவே அமைந்திருந்தது. பாத்திமாவை கண்டபோது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என் மகளே வருக என்று வாழ்த்தி வரவேற்றார்கள். பிறகு அவரை தமது வலப்பக்கத்தில் அல்லது இடப்பக்கத்தில் அமர்த்தி கொண்டு அவரிடம் ரகசியமாக ஏதோ சொன்னார்கள். அதை கேட்டபோது பாத்திமா பலமாக அழுதார். அவருடைய துக்கத்தை கண்ட நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இரண்டாவது முறையாக அவரிடம் ஏதோ இரகசியம் சொன்னார்கள். அப்போது அவர் சிரித்தார். அப்போது நான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் துணைவியரிடையே இருந்து கொண்டு பாத்திமாவிடம் எங்களை விட்டுவிட்டு உங்களிடம் மட்டும் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரகசியம் சொன்னார்கள், பிறகு நீங்கள் அழுதீர்களே என்று கூறிவிட்டு அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எழுந்தவுடன் அவர்கள் கூறிய ரகசியம் பற்றி பாத்திமாவிடம் கேட்டேன். அதற்கு பாத்திமா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் ரகசியத்தை பரப்ப நான் விரும்பவில்லை என்று கூறிவிட்டார். பிறகு அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இறந்தபோது பாத்திமா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடம் நாங்கள் உங்கள் மீது எனக்குள்ள உரிமையை முன்வைத்து கேட்கிறேன், அந்த ரகசியம் என்ன என்று நீங்கள் சொல்லியே ஆக வேண்டும் என்றேன். பாத்திமா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சரி, இப்போது தெரிவிக்கிறேன் என்று கூறிவிட்டு பின்வருமாறு தெரிவித்தார்கள். முதலாவது முறையாக என்னிடம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரகசியம் சொன்னபோது எனக்கு ஜிப்ரீல் ஒரு ஆண்டுக்கு ஒரு முறை குர்ஆன் ஓதி காட்டி நினைவூட்டுவார். ஆனால் அவர் இந்த ஆண்டு 2 முறை அதனை ஓதி காட்டினார். என் இறப்பு நெருங்கிவிட்டதாகவே நான் கருதுகிறேன். ஆகவே நீ அல்லாஹ்வே அஞ்சிக்கொள், பொறுமையாக இரு, நான் உனக்கு முன்னால் நல்லபடியாக சென்று விடுவேன் என்று சொன்னார்கள். ஆகவேதான் நான் உங்களுக்கு முன் அவ்வாறு அழுதேன். எனது பதட்டத்தை கண்டபோது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இரண்டாவது முறையாக பாத்திமா, இறை நம்பிக்கையுள்ள பெண்களுக்கு அல்லது இந்த சமுதாயத்தின் பெண்களுக்கு நீ தலைவியாக இருக்க விரும்பவில்லையா என்று ரகசியமாக கேட்டார்கள். அறிவிப்பவர் அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹு, நூல் புகாரி 6285. ரகசியத்தை காத்த அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் நான் சிறுவர்களுடன் விளையாடி கொண்டிருக்கும் போது அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வந்து எங்களுக்கு சலாம் சொன்னார்கள். பிறகு என்னை ஒரு காரியமாக அனுப்பி வைத்தார்கள். ஆனால் நான் என்னுடைய தாயாரிடம் வர தாமதமாகி விட்டேன். பிறகு வந்ததும் தாமதமானதற்கான காரணம் என்ன என்று என் தாயார் வினவினார். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு காரியமாக என்னை அனுப்பி வைத்தார்கள் என்று பதிலளித்தேன். அவர்களுடைய அந்த காரியம் என்ன என்று கேட்டார். அதற்கு அது ரகசியமாகும் என்றேன். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் ரகசியத்தை யாரிடமும் தெரிவிக்காதே என்று கூறினார். அறிவிப்பவர் அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு, நூல் முஸ்லிம் 4891. மாபெரும் அமானித மோசடி. இன்று மணமுடித்த மாப்பிள்ளை தனது முதலிரவில் அனுபவித்த ரகசியத்தை பற்றி நண்பர்களிடம் சர்வசாதாரணமாக பகிர்ந்து கொள்கிறார். அதுபோல் பெண்ணும் முதலிரவு ரகசியத்தை பற்றி தன் தோழிகளிடம் பகிர்ந்து கொள்கிறாள்.
4 பெண்கள் ஓரிடத்தில் கூடிவிட்டால் அவர்களிடத்தில் அதிகமாக உலவும் பேச்சு இந்த வகையான பேச்சுக்கள் தான். இந்த வக்கிரமான அக்கிரமான ஆபாச வர்ணனைகளை அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வன்மையாக கண்டிக்கிறார்கள். தானும் தனது மனைவியையும் இல்லறத்தில் ஈடுபட்ட பின்னர் அவளது அந்தரங்கத்தை பரப்புவான் தான் மறுமையில் அல்லாஹ்விடம் மிக மிக கெட்ட ரக மனிதனாவான் என்று அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். அறிவிப்பவர் அபு சயீத் அல் குத்ரி ரலியல்லாஹு அன்ஹு, முஸ்லிம் 2832. எனவே இரகசியங்களை காத்து இத்தகைய அமானித மோசடியில் இருந்து விலகிக் கொள்வோமாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி பரகாத்துஹு.